திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பின்னணியை, ஆர்வத்தை, அறிவை எனக்கு ஊட்டியவர்கள் சிலர். நான் சின்ன பையன், அப்போ என் வீட்டில் நான் சொன்னேன் வானொலி வழியாக பாடல் கேட்குற குடும்பம்னு. அதில் எம்எஸ்வி ஐயாவும் கேவி மகாதேவன் இவங்களோட இசை கேட்டு வளர்ந்துவேன். அமர்ந்து மனசுக்கு இதமாக ஒரு நல்ல பாட்டை கேட்போம்னு இந்த தலைமுறை பாட்டை போட்டு கேட்க முடியல. அப்போ முந்தைய தலைமுறை பாடல்கிட்ட தானே போக வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு ரெசெஷன் இருக்கு, ஒரு தரம், ஒரு குறைவு இருக்கு, இசை மதிப்பீடு குறைந்து இருக்கிறது. இதை ஒருத்தர் நினைச்சு மாற்ற முடியாது. டிஇடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள் மற்றும் ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று கலையகத்தில் நம்ம ஒரு சிறப்பான நபர், ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட பின்னணி இசையமைப்பாளர், அவரை சந்திக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேம்ஸ் வசந்தன் ஐயா அவர்கள். சார், மிக்க நன்றி, நீங்க உங்களோட டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்தது மிக்க நன்றி. வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம் சார். மகிழ்ச்சி. எனக்கும் இந்த நாட்டுக்கும் இப்போ உங்களுடைய இந்த தொலைக்காட்சி நிலையத்துக்கும் வந்தது எனக்கு மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சாரை பத்தி நான் நிறைய சொல்லி ஆகணும். இவர் மற்ற இசையமைப்பாளர்களோட கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு அணுகுமுறை அவர்கிட்ட. என்ன அப்படின்னா, என்னை கவர்ந்த விடயம், என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு கவர்ந்த விடயம் என்ன அப்படின்னா, இவர் குறிப்பா ஒரு திரைப்பட இசையமைப்பாளர்கள் திரைப்பட இசையோட நிறுத்திப்பாங்க. ஆனா இவர் கொஞ்சம் மாறுபட்டு, இவர் கொஞ்சம் தமிழ் பற்று அதிகம் இருக்கு. தமிழ் அறிஞர், நல்ல ஒரு தமிழ்ல வித்தகர்னு சொல்லலாம். அந்த வகையில இவருடைய பேச்சு தமிழ் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், எனக்கு ரொம்ப நாள் இன்ஸ்பிரேஷன். பேச்சு தமிழ் மட்டுமல்ல, இவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தமிழுக்காக அது மிகவும் போட்டுதலுக்குரியது. அது எல்லாரிடத்திலும் இல்லாத ஒன்றை நான் இவர்கிட்ட ஸ்பெஷலா பாக்குறேன். அந்த வகையில இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு தமிழனாக இது நாங்க மிக்க ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தருணம். நாங்க ரொம்ப பெருமைப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். அதே நேரம் இந்த தருணத்துக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சார், சொல்லுங்க சார், இந்த ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. உங்களுக்கு how it all started, இன்ஸ்பிரேஷன் எல்லாமே மியூசிக்ல நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது ஏதோ ஒரு உந்துதல் இருந்ததா? சிறு வயதில இருந்து யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா, இல்ல உங்களுக்கா ஏற்பட்ட உணர்வா? அது எப்படி how it all started? திரைப்படத்துக்குள்ள நுழையணும்னா திரைப்பட இசை நீங்க கேட்டு அதனுடைய தாக்கம் ஏற்பட்டால் தான் அதன் மேலே ஈர்ப்பு வரும். அது இயல்பா திரைப்படங்களை பார்க்கிற ஒரு இந்திய கலாச்சாரத்தில் வளர்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களை பார்த்து வளர்கிற எல்லா சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வருவது உண்டு. அந்த சூழல் தான் எனக்கும் ஏற்பட்டது. அதனால சின்ன வயசுலேருந்தே வீட்டில் ரேடியோவை வச்சு கேட்குற அக்கா, அம்மா, அப்பா இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கும் அதில் நாட்டம் ஏற்பட்டது ஒன்று. பொதுவாக இசை பக்கம் நாட்டம் ஏற்பட்டதுக்கு காரணம், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து தேவாலயத்தில் அங்கே பாடகர் குழுவில் சேர்ந்து, இளைஞர் பாடகர் குழு இருக்கும், சிறுவர் பாடகர் குழு இருக்கும். அதில் நிறையா பாடல்கள் கேட்டு பாடி பாடி பயின்று அந்த மேற்கத்திய செவ்விசைன்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். சர்ச் மியூசிக்கில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளேஸ். அந்த பின்னணி வந்தனால எனக்கு இசையில் அதிக நாட்டம் ஏற்பட்டது. இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு அந்த அனுபவத்தை பின்னணியை கொடுத்தது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாகவே எல்லோருக்கும் அந்த சிறு வயது பழக்க வழக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற அனுபவங்கள்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதிலிருந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வகையில அதே வகையில நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது பார்த்தா அந்த ஒரு தேவாலயத்துக்கு சென்று அந்த இசையை கேட்டு அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். அதை தவிர அதோட தாக்கம் ஏற்பட்டு நீங்க இந்த அளவுக்கு முன்னேறிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம், இளைஞர்கள் குறிப்பா. இப்போ அதுல ஒரு மாறுபட்டு இந்த தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துல, இந்த தமிழ் அர்ப்பணிப்பு உணர்வு, தமிழ் மொழிப்பற்று, இதெல்லாம் எப்படி என்னால அதுக்கும் கனெக்ட் பண்ண முடியல. எப்படி அது ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, இது எனக்குமே அதை கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா பள்ளி நாட்கள்லையும் கல்லூரி நாட்கள்லையும் நான் பிடிக்காம வெறுப்போட ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணி பண்ணி படித்த ஒரே பாடம்னா அது தமிழ் மொழி பாடம். ஏன்னா அது ரொம்ப இலக்கணம்லாம் கடுமையாக இருக்கும். இந்த நேர் நேர் நிறைமா நிறை நேர் புளிமாலாம் வெறுப்பு ஏற்படுத்தின காலம். ஏன்டா இந்த மொழி இப்படி இருக்குது, ஒரு பாடமாக உயிரை வாங்கியிருக்கு. மற்ற பாடங்களில் நல்ல மதிப்பெண் எடுத்துரும். இதில் ரொம்ப நுணுக்கமாக உட்காந்து வேலை பார்த்தா தான், படித்தாதான் பிழை இல்லாமல் தமிழாசிரியர்கள் தாராளமாக மதிப்பெண்கள் போடாத ஒரு ஆசிரியர் அவங்க தான். கணக்கிலலாம் 100க்கு 100 எடுத்துட முடியும், இங்கிலீஷில் வாங்கிட முடியும், நான் தமிழில் வாங்க முடியாது. அதனால் பல விதங்களில் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் நான் படித்தேன். பிறகு என்னுடைய அடுத்த கட்டத்தில் கல்லூரிக்கு பிறகு நான் சென்னைக்கு மாற்றலாகி குடியேறி திரைப்படங்கள் இசையமைப்பாளர் ஆகணுன்ற காரணத்துக்காக சென்னை வந்த பொழுது முதல்ல கிடைத்த தொலைக்காட்சி வாய்ப்பு, அதன் வழியா அந்த அனுபவத்துல, அந்த பயணத்துல எனக்கு நேர்ந்த இந்த மாற்றம் தான் இந்த தமிழ் மேல எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடும் பற்றும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விடயம் சார். ஏன்னா நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா, 2003 இல்லை 2004 வருடம் நினைக்கிறேன், ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு இசை நிகழ்ச்சி, போட்டி நிகழ்ச்சி, அதுல நானே ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றிருக்கேன். நீங்க அதுல நடுநிலையாளராக இருந்திருக்கீங்க.
ஒரு பிரபல பின்னணி பாடகர் வந்து அதுக்கு வந்து நடுவராக இருந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்தித்த அனுபவம் இருக்கு. எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே எனக்கு ஏற்பட்ட தாக்கம், இந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு மொழிப்பற்று, நல்ல பேச உரைநடை இருக்கக்கூடிய நல்ல ஒரு நபர், இவர் வந்து எப்படி இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு ஈர்ப்பு எனக்கு அப்பவே ஏற்பட்டது. எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் நீங்க பர்சனலா. அதனால உங்களை இன்னைக்கு வந்து நான் இந்த மேடையில கனடால சந்திக்கிறது நம்ப முடியாத விடயம். அந்த வகையில வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இறைவனுக்கு நன்றி. இப்ப அடுத்த ஒரு குறிப்பான ஒரு கேள்வி. நீங்க வந்து திரைப்படத்துறையில பல காலம் டிராவல் பண்ணிருக்கீங்க. நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு திரைப்படத்துறை எந்த துறையானாலும் ஒரு ஆளுமை நிறைந்த சில சக்திகள் இருக்குமாங்க. அந்த சக்திகளுக்கு நடுவுல வந்து உங்களுடைய என்ட்ரி, அதுவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து சூப்பர் ஹிட் என்ட்ரியா ஆனது வந்து அந்த அனுபவத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. எங்க நேயர்களுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் கேட்கறதுக்கு. அந்த சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு படம் வந்து அது கொடுத்த அந்த ஏற்பட்ட தாக்கம் இன்னி வரைக்குமே கூட. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை கூட உங்க பாட்டை பாடினாங்க சில பேர். அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு இசையை வந்து அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம் நேயர்கள்கிட்ட. திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பின்னணியை, ஆர்வத்தை, அறிவை எனக்கு ஊட்டியவர்கள் சிலர். நான் சின்ன பையன், அப்போ என் வீட்டில் நான் சொன்னேன் வானொலி வழியாக பாடல் கேட்குற குடும்பம்னு. அதில் எம்எஸ்வி ஐயாவும் கேவி மகாதேவன் இவங்களுடைய இசை கேட்டு வளர்ந்தவன். குறிப்பாக என்னை ரொம்ப கவர்ந்தவர் எம்எஸ்வி ஐயா. அதற்கு பிறகு நான் பள்ளி நாட்கள் முடித்து கல்லூரிக்கு வரும்பொழுது இளையராஜாவும், அதற்கு பிறகு நான் சென்னைக்கு வர வேண்டும் என்று நினைக்க துடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஏஆர் ரஹ்மானும், நான் வந்த சமயத்தில் இளையராஜாவும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் கோல வச்சிட்டு இருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா எல்லாம் இருக்கிற சமயத்துல தான் எனக்கு 2007 எனக்கு முதல் பட வாய்ப்பு வருகிறது. நான் அதை செய்து முடித்து படம் வெளியாகும் பொழுது 2008. இவ்வளவு பெரிய நான் ரசித்து மானசீக குருவாக ஏற்று கற்றுக்கொண்ட எனக்கு முன்னணியில் இருக்கிற இந்த இசையமைப்பாளர்களுக்கு நடுவில் எனக்கு ஒரு நுழைவு கிடைத்து அந்த முதல் படமும் அதனுடைய இசையும் ஒரு அடையாளத்தை பெற்றது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு அனுக்கிரகமாக தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அது வந்து நீங்க சொல்றப்பே வந்து அந்த ஒரு பூரிப்பு, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்த ஒரு செயல் செய்யறப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த வகையில நீங்க கடந்து வந்த இந்த பாதையை சொல்கின்ற அனுபவமே வந்து எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. நாங்களே இதை சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு தருது. மிக்க நன்றி அதை ஷேர் பண்ணதுக்கு. சார், இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழ் திரைப்படத்துறையில இப்போ வந்து ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 80-85 ஆண்டு கால வரலாறு உள்ள தமிழ் சினிமாவுக்கு ஒரு காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து ஹிந்தி படத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு ரீமேக் ஆகட்டும், அந்த இசையை அப்படியே இங்க கொண்டு வரதாகட்டும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் மாறி போய் தமிழ் படங்கள்ல இருந்து பிறமொழி படங்கள் காப்பி அடிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு மாற்றப்பட்டு இன்னைக்கு ட்ரெண்ட்ல எல்லாமே கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் வந்து 1000 கோடி அதெல்லாம் சர்வசாதாரணமா அடிக்கின்ற இப்படி இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி சொல்றதா இல்லை, எப்படி மாறுபட்ட ஒரு நோக்கமா ரசிகர்களுடைய அந்த வரவேற்பு, இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு திரைப்படத்துறையில இருந்துட்டு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஏன்னா முதல்ல உள்நாட்டுக்குள்ளேயே இந்தி பாடல்களை காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ பெரிய வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவில் இருக்க இங்கிலீஷ் பாடல்களை காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான், அந்த வளர்ச்சி நடந்திருக்கு. ஆமா, இல்ல நான் ஏன் இந்த கேள்வி குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு துறைக்குமே வந்து ஒரு துறை சார்ந்த வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு இன்றியமையாதது. ஏன்னா ஒரு துறையில வந்து ஒன்றை ஒன்று மிஞ்சும் பொழுது அந்த எதிர்த்துறையானது அடக்குமுறையாக ஒரு கட்டுப்பாடோடு ஒரு வளர்ச்சி இல்லாமல் போவது யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த வகையில தமிழ் சினிமா ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்க எதாவது எதிர்பார்க்குறீங்களா? நீங்க இந்த ஒரு வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது இதை, ஆனால் இந்த தேக்க நிலை தமிழ் சினிமாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது திரைப்பட இசை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை முந்தைய தலைமுறை தான் சிறந்தது, இந்த தலைமுறை தரத்தை இழந்து விட்டது, மதிப்பை இழந்து விட்டதுன்னு சொல்ற குற்றச்சாட்டு எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்க வயசானவங்க உங்க காலத்துக்கு தான் சிறந்ததுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம தாத்தா காலத்துல அவங்களுக்கு முந்தைய தலைமுறை பற்றி அவங்க பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே நடக்கிற இயல்புதான்னு ஓரளவுக்கு நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இந்த பாடல்களை நம்மளால் அமர்ந்து அப்படி முன்னாடி கேட்ட பாடல்கள் மாதிரி திரும்ப திரும்ப நம்மளால் கேட்க முடியுதான்ற கேள்விக்கு விடை தேடினா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. அதனால அந்த குற்றச்சாட்டை சொல்லி இதுலேருந்து தப்பிச்சிட முடியாது. அதுல ஒரு உண்மை இருந்தாலும் இதுலயும் உண்மை இருக்கிறது. நிச்சயமாக. இப்ப பாருங்களேன், நம்ம சொன்னமே எம்எஸ்வி ஐயாது, விஸ்வநாத் ராமூர்த்தி, கேவி மகாதேவன், பழைய காலத்து ஜி ராமநாதன், உங்களுடைய பாட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகள் கழித்து கேட்க முடியுதுல்ல அவரோட. அப்புறம் 60 ஆண்டுகள், 50, 40, 30 இளையராஜா ஐயா பாட்டு இல்லாம தமிழன் தூங்குறதே இல்லை. வானொலி வழியா எல்லா பாட்டையும் கேட்கறோம். இளைய தலைமுறையும் கேட்குது அவர் பாட்டு, ரஹ்மான் பாட்டையும் கேட்குது.
அப்போ அது ஏன் இதை விட்டுட்டு போய் அங்கே கேட்குறாங்கன்னா, இது வந்து மொமெண்ட்ரி. இந்த கணத்துக்கு பாட்டு போட்டு நண்பர்களோட கும்மாளம் அடிக்க, கூத்தடிக்க, குத்தாட்டம் போடுறதுக்கு இன்னைக்கு பாட்டெல்லாம் உதவுது. அமர்ந்து மனசுக்கு இதமாக ஒரு நல்ல பாட்டை கேட்போம்னு இந்த தலைமுறை பாட்டை போட்டு கேட்க முடியல. அப்போ முந்தைய தலைமுறை பாடல்கிட்ட தானே போக வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு ரெசெஷன் இருக்கு, ஒரு தரம், ஒரு குறைவு இருக்கு. இசை மதிப்பீடு குறைந்து இருக்கிறது. இதை ஒருத்தர் நினைச்சு மாற்ற முடியாது. பாவம் என்ன பண்றவங்க, கன்சியூமர்ஸ், இந்த பயனாளர்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன வருதோ அதை தான் பயன்படுத்த முடியும். தேவை இருக்கிறது, அதை கொடுப்பதற்கு இந்த பக்கத்துல இன்னும் சரியான ஆட்கள் இல்லை. ஒருவேளை இன்னொரு இளைஞன் புதுசா தோன்றி நல்ல இசையை கொடுக்கறதுக்கு வரலாம். அது இப்போதைக்கு இல்லைன்றதான் நீங்க சொல்ற அந்த தேக்க நிலை. இது வந்து ஒரு துறை சார்ந்த இன்னொரு கேள்வி, ஒரு ரிலேட்டட் கேள்வி ஒன்று கேட்குற விஷயத்துல, இப்போ ஒரு படைப்பாளிக்கு, ஒரு தன்னிறைவான ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பு இலக்கணம், படைப்பு சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை தனக்கு வருகின்ற அந்த ஒரு எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை ஒரு வடிவமாக கொடுத்து, இசை வடிவமாக கொடுத்து அதை வந்து சூப்பர் ஹிட் ஆக்குறன்ற படைப்பாளிக்கு இப்ப இந்த படைப்பு சுதந்திரம் ஒடுக்கப்படுகின்றதா இந்த திரைப்படத்துறையில அப்படின்றது ஒரு எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நான் அந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இசைத்துறையில இருக்கீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மியூசிக் பண்றீங்க ஒரு படத்துக்கு. அந்த மியூசிக் வந்து அடிப்படையான விடயம் வந்து டைரக்டர் இருக்காரு, அவர் சொல்ற ஸ்டோரி லைன், அவர் சொல்ற அந்த சிச்சுவேஷன். இதை தவிர பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க அந்த ஸ்டோரிக்கு வந்து அந்த உண்டான மெட்டுக்கு உண்டான பாடல்களை வந்து தருவாங்க. இதுல வந்து இது ஏதாவது குறுக்கீடு எங்கேயா இருக்குமா? ஏன்னா ஒரு பொது ஜனங்களாக எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த திரைப்படத்துறையில ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு உலகம் அது. ஏன்னா நம்மளுடைய சுதந்திரமாக நம்மளால செயல்பட முடியாது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டோ அதெல்லாம் நம்ம மேல திணிப்பாங்க. ஆனா நம்மளால சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார் உங்க அனுபவத்துல? இது நீங்க பார்த்துருப்பீங்களே, ஒரு காலத்துல திரைப்படத்துறைன்றது இரும்பு கோட்டையா இருந்துச்சு. உள்ள என்ன நடக்குது ரொம்ப வெளியில தெரியாது. இன்னைக்கு எல்லாம் திறந்தது. ஸோ இந்த கடந்த 25 ஆண்டுகள்ல ஒரு திரைப்படத்துறை எப்படி செயல்படுது, யார் யாருக்கு எந்தெந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அந்த தடைகள் வருதுன்றதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே தான் இன்னைக்கு ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ படத்தினுடைய கதாநாயகனோ வந்து இசையமைப்பாளர்கிட்ட இப்படி பாட்டு வேணும், வேற கொடுங்கன்னு கேட்கறது இன்னைக்கு மட்டும் இல்லை. அது அந்த காலத்துலேருந்தே இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில் எம்எஸ்சி ஆர்கிட்ட எத்தனை டியூன்ஸை எம்ஜிஆர் கேட்டு வாங்கினாரும் உங்களுக்கு தெரியும். உலகம் சுற்றும் வாலிபல்ல ஒரு பாட்டுக்கு 65 டியூன் எம்எஸ்சி போட்ட கதையெல்லாம் உண்டு. இது எல்லா காலத்துலையும் இருக்கு. எல்லா காலத்துலையுமே இது ஹிட் ஆகணும் நம்ம படத்தோட பாட்டுன்னு தயாரிப்பாளர் நினைப்பாரு, இயக்குனர் நினைப்பாரு, கதாநாயகன் நினைப்பாங்க, இசையமைப்பாளர் நினைப்பாங்க. அந்த தடைகள் இன்னைக்கு வந்ததில்லை, இல்லை முன்னாடி இருந்தது இப்போ இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, இல்லை முன்னாடி இல்லை இப்போதான் இருக்குது. அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அதை தாண்டி தான் இத்தனை ஹிட்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. ஏன் எம்எஸ் ஐயா பாட்டையும், இளையராஜா பாட்டையும், ரஹ்மான் பாட்டையும் இன்னும் கேட்டு கொண்டாடுறோம். அந்த தடைகளெல்லாம் தாண்டி நல்ல இசை கொடுக்க முடிஞ்சது இல்லை. சட்டியில இருந்தா அகப்பையில வரத்தான் போகுது. நிச்சயமாக. ஏன் நான் இந்த கேள்வி நான் குறிப்பா ஏன் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, இப்போ சமீப காலத்துல வெளியான அந்த திரைப்படத்து பேர் நான் சொல்ல விரும்பல. ஒரு படம் வந்து அதிக பொருட்செலவு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து வெற்றியை பெறவில்லை என்பது ஒரு பரவலான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துல வந்து அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க, டைரக்டர் என்ன சொன்னா, நான் இது வந்து நிறைய ஷாட் எடுத்தேன், நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, ஏன்னா என்னுடைய சுதந்திரம் வந்து எனக்கு பறிக்கப்பட்டது. ஏன்னா அந்த நடிகர் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்டர்வென்ஷன்னால என்னால சரியா சுதந்திரமாக செயல்படணும், அதனால வந்து திரைப்படம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு கூற்று இருக்கு. அதனால தான் நான் அதை கேட்டேன், இது இசைத்துறையில எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்றதுனால நான் கேட்டேன். மிக தெளிவான ஒரு பதிலை சொன்னீங்க நீங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உங்க துறை சார்ந்த கேள்வி. இப்போ வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில், இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், குறிப்பா வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல பிரபலமாக இருக்கிறவர்கள் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த திரைப்பட பாடல்கள் பாடுகின்ற நபர்கள் அவர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸா இருக்காங்க அப்படின்ற முதல் கிரைட்டீரியாவை அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை? இல்லை, அதை பார்க்குறவங்களுக்கு சரக்கை பற்றிய கவலை இல்லாமல் விளம்பரத்தை பற்றிய கவலை இருக்கிறனால தான் ஃபோக்கஸ். யாருக்கு எது ப்ரையாரிட்டி, முக்கியத்துவன்றது இருக்குல்ல. இப்போ இசை ஒரு நல்ல பாடலை மெட்டை நான் அமைக்கிறேன், என்னால் நல்லா இசையமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் யோசிக்க போகிறது. இன்னைக்கு ஒரு விளம்பர உலகமாக இருக்க உண்மைதான். சமூக வலைத்தளங்கள் ரொம்ப பெரிய அளவில் உதவுது, பாடலுக்கும் சரி படத்துக்கும் சரி. இதை அழகாக பண்ணிட்டு அதை எப்படி போய் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சிந்திக்கலாம். தொடங்கும் பொழுதே இவனை வச்சு பண்ணா இது வெளியே போகணும்னா இப்போ சரக்குல நம்பிக்கை இல்லை. மிக சரியா சொன்னீங்க சார். அதாவது வந்து ஆணில் அடிச்ச மாதிரி கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எங்கேயுமே கேட்கல. ஏன்னா நீங்க உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு உண்மையான படைப்பாளி கிட்ட இருந்து வர்ற இந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமாக வந்து நேர்கள் கவனத்தில் கொள்ளணும். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நமக்கு எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பரவலாக நான் சந்தித்த பல கலைஞர்கள் எல்லாமே சொல்லுகின்ற ஒரு விடயம், அதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டு வந்து யாரும் கொள்ள வேண்டாம் அப்படின்றதான் இந்த ஒரு கேள்வியில ஒரு நோக்கம். ஏன்னா நீங்க வந்து நிச்சயமாக நம்பிக்கையோடு செயல்பட்டால், திறமையை நம்பினால் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் கதவுகள் திறக்கும் என்பது எந்த ஆய்வும் இல்லை. தேங்க்யூ சார் ஃபார் கிளாரிஃபைங் தட்.
இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சமீப காலத்துல வந்து இந்த குறிப்பாக இந்த இசைத்துறையில, திரைப்பட இசைத்துறையில காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றது ரொம்ப ஒரு உச்சாணி கும்பல போயிட்டு ஒரு மாதிரி ஒரு கடல் அலை போல வந்து அடிச்சிட்டு இருக்கு. அது வந்து யாருக்கு உரிமை அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இருக்கு. அதை பத்தி நிறைய விவாதங்கள், இவர் பண்றது சரி, அவர் பண்றது தப்பு அப்படின்ற ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பத்தி? இந்த காப்புரிமை படைப்புரிமை இருக்குதுல்ல, இது வந்து 1954 இயற்றப்பட்ட சட்டத்தை தான் இன்றைக்கும் இந்தியாவில் நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகிறோம். அப்போ 50 60களே காப்பிரைட்டுன்ற தெளிவான விளக்கம் இருந்திருக்குது இல்லை, சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சில கொஞ்சம் அதை முன்னிறுத்தி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சில சின்ன மாற்றங்களை செய்திருக்கிறோம். அடிப்படையில் ஒரு படைப்பாளனுக்கு இருக்கிற படைப்புரிமை காக்கப்பட வேண்டும்ன்றது அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவு இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த 5 ஆண்டு 10 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனை யாருக்குமே இல்லையே. எல்லா ஜாம்பவான்களும் எல்லாரும் நம்ம இப்போ குறிப்பாக நான் இசைத்துறையை சார்ந்தவன்றனால அதை வச்சு பேசுவோம். எம்எஸ் ஐயா 1000 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, 1000 படங்களுக்கு மேலே. இளையராஜா 1500 படத்துக்கிட்ட வந்துட்டாரு. ரஹ்மான் ஏராளமான நூற்றுக்கணக்கான படங்கள். எல்லாரும் யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் வரவே இல்லையா. அப்போ அதெல்லாம் காக்கப்பட்டு சரியாக இருக்கும் பொழுது அந்த சட்ட விதிமுறைகளை தாண்டி சுயமாக செயல்பட விரும்புகிற சிலருக்கு தான் அந்த பிரச்சனை வர மாதிரி வெளியே காண்பிக்கப்படுகிறது. இப்போ ரஹ்மான் தான் இப்போ மற்ற இசையமைப்பாளர்களாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் செயல்படுறாங்க. கொஞ்சம் போனால் கன்னட படங்களுக்கு கர்நாடகாவில் பண்ணுவாங்க, சில மலையாள படங்களுக்கு, சில தெலுங்கு படங்களுக்கு, 1-2 ஹிந்தி படங்களுக்கும் இந்தியாவுக்குள்ளேயே பிரச்சனை முடிஞ்சிருது. ஆனால் ரஹ்மான் என்பவர் இது அத்தனையும் தாண்டி வெளிநாட்டு சர்வதேச மேலைநாட்டு படங்களுக்கும் சமைக்கிறார். அப்போ இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி அவருக்கு பல மடங்கு இருக்கணும்ல. அவருக்கே ஒன்றும் இல்லை, அதப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? அப்போ இவங்க வந்து அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள அடங்காமல் தாங்களே ஏதாவது பண்ணி அதிக லாபம் பணம் நமக்கு வந்துடாதான்ற ஆசையில் செயல்படுறதுனால தான் இந்த குழப்பங்கள். சட்டத்தில் ஒன்றுமே பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு அடிப்படையில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது வேற பிரச்சனை, வேற தலைப்பு. நம்ம அது பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நீண்ட விவாதமாகும். அடிப்படையில் இது யாருக்கும் பிரச்சனையாவே வரக்கூடாது. இதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் IPRS, இங்கே கனடாலையும் இருக்குது அந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்றது. அமெரிக்காவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இதெல்லாம் முன்னேறிய மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள், நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம். அப்போ இங்கே சட்டத்திட்டங்கள் காப்பிரைட்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதை சரியாக பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இதோட வடிவம் தான் இந்தியாவிலேயே இருக்கு. அப்போ ஒன்றும் அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, தனிப்பட்டவர்களால் வருகிற பிரச்சனை. சரியாக சொன்னீங்க. அதாவது ஒரு பிரச்சனை அதை டீகோட் பண்ணி எங்க ரூட் காஸ் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணா அப்படி இது வந்து கரெக்டாக அவர் சொன்ன பதில் வந்து ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி கேட்டோன்னா நீங்க சரியான நம்பர் அதுக்கு, ஏன்னா சரியான பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து இது ஒரு சில மனிதர்கள் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரமோ அல்லது தனிப்பட்ட விடயங்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதை ஒரு பொது பிரச்சனையாக்கி கொண்டு வருகின்ற போது தான் இது போன்ற விடயங்கள்லாம் வெளியில வருது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கது, ரொம்ப ஒரு மறக்க முடியாத உங்க பதில் எல்லாமே. மிக நன்றி சார். அதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி, நீங்க இப்போ கனடாவுக்கு வந்த ரீசன் வந்து இந்த தமிழ் வழி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் வந்திருக்கீங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல வந்து இந்த நிகழ்ச்சி மாபெரும் நிகழ்ச்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. இது வந்து 2வது முறை இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு நான் போன வருடம் ஒரு முறை நடந்தது, லான்ச் பண்ணோம். இப்போ இந்த வருடமும் அதை வந்து கண்டினியூ பண்றோம். ஸோ இதோட பயணம் எப்படி சார்? இந்த பயணம் வந்து அதோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? நீங்க எங்கெல்லாம் இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இது ஒரு பயனுள்ள கேள்வியாக இருக்கும் சிலருக்கு. நான் திரைப்பட இசையமைப்பாளர்னு உடனே நான் நடத்துகிற இசை நிகழ்ச்சி வந்து திரைப்பட இசை நிகழ்ச்சி நினச்சிக்குவாங்க. அது ஒரு புறம் போய்கொண்டு இருக்கிறது. இது வந்து வணிக ரீதியான திரைப்பட இசை நிகழ்ச்சி அல்ல, தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சி. இது முதல்ல மொழி நிகழ்ச்சி, பிறகுதான் இசை நிகழ்ச்சி. ஏன்னா இதில் மொழிக்கு தான் முக்கியத்துவம். இதில் நான் பண்ணுற இந்த இசை குழுவினுடைய பெயர் தமிழ் ஓசை. இந்தியாவில் தொடங்கி என்னுடைய குழுவில் ஒரு 30 இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஆண் பெண் இளைஞர்கள். அவங்களெல்லாம் வந்து இதில் என்ன பாடுறோம், அந்த தமிழ் ஓசை என்கிற பல்குரல் சேர்ந்து இசை குழுவில் சங்கத்தமிழ் இலக்கியங்களை, பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற பல நூற்றுக்கணக்கான, சில ஆயிரக்கணக்கான பாடல்களிலிருந்து முத்தான சில பாடல்களை தேர்ந்தெடுத்து இன்றைய இசை வடிவில் கொடுக்கிறேன், இன்றைய தலைமுறையை கேட்க வைக்கிறதுக்காக. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அண்ட் மாடர்ன் மியூசிக், இதுதான் கோட்பாடு. ஏன் மாடர்ன் மியூசிக்ல பண்ணணும்? இந்த தலைமுறைக்கு நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களில் எவ்வளவு மதிப்பு கூட்டிய பாடல்கள், கருத்துகள், செழுமையெல்லாம் இருக்குன்றதை புரிய வைக்கணும். அவனும் இளைஞர்களை இந்த தலைமுறைக்காரனை உட்காந்து கேட்க வைக்கணும்னா பேசுனா ரொம்ப நேரம் கேட்க மாட்டான், பாடினா கேட்பான். அப்ப எப்படி பாடணும்? அவனுக்கு தெரிந்த, அவனுக்கு பிடித்த இன்றைய இசையில அவனுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக
பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு கசப்பு மருந்துக்கு இனிப்பு தடவணும்னு தமிழே இனிமை. அதனால் இனிப்புக்கே இனிப்பு தடவி இந்த இளைஞர்களுக்கு இசை வழியாக கொடுக்கறதுனால இதை கேட்குறாங்க. அப்போ முதல்ல தமிழ் என்ற அலட்சியத்தோடு உள்ளே வருகிறவர்கள் தமிழ் ஓசை 2 மணி நேர நிகழ்ச்சி முடிந்த பிறகு புல்லரித்து உணர்ச்சி வசப்பட்டு வெளியே போகிறார்கள். எங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. நம்முடைய முப்பாட்டன் பூட்டன் போட்டியெல்லாம் நமக்கு வைத்து போன இலக்கியங்களில் அந்த காலத்திலே எவ்வளவு உயர்ந்த கலாச்சாரத்தோடு பண்பாடோடு தமிழ் இனம் வாழ்ந்திருக்கிறது என்பதை பழமையான இலக்கியங்களில் உள்ள பாடல்களை சான்றாக எடுத்து நம்ம விளக்குகிறோம். அப்ப உங்களுக்கு புரியுதோ நம்ம மொழி இப்படிப்பட்டதா, அன்னைக்கே இப்படி இருந்திருக்குதா, இப்படி ஓங்கி வாழ்ந்த இனமா அப்படின்ற ஒரு பெருமை வருதில்ல. அப்போ இவனும் நல்லா இருக்க முயற்சி செய்வான். நம்மளுடைய மதிப்பு அவனுக்கு தெரியணும். இந்த தலைமுறைக்காக தொடங்கப்பட்டது. அதுதான் இந்தியாவில் நாங்கள் வெற்றிகரமாக நடத்த போய் மேலை நாடுகளில் இப்போ அமெரிக்காவில் இருக்க தமிழர்கள் எங்களை கூப்பி எல்லா நகரங்களிலும் நடத்த சொல்லி கடந்த 2-3 ஆண்டுகளாக அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எல்லா பெருநகரங்களிலும் இந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சி நடத்திவிட்டோம். சென்ற முறை நீங்கள் சொன்னது போல் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக கனடாவில் நிகழ்த்தினோம். அதை பார்த்து விட்டு மான்ட்ரியல் இந்த முறை இந்த பண்பாட்டு திங்கள் நடத்துகிறாங்களே, மரபு திங்கள், அதில் நடத்துறதுக்காக அந்த மான்ட்ரியலில் நடக்குது. இன்னொரு முறை இப்போ டொரண்டோவில் பல அமைப்புகள் கேட்டிருக்கிறார்கள். வரும் மாதங்களில் இந்த கோடை விடுமுறையில் மறுபடியும் டொரண்டோவில் இதே நிகழ்ச்சி நடக்க போகுது. நிச்சயமாக தமிழை தலைநகரில் செய்கின்ற இந்த முயற்சியானது, சீரிய முயற்சியானது மாபெரும் வெற்றி அடைந்து ஒரு பெரிய லெவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது என்னுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். ஏன் நான் இந்த கேள்வி குறிப்பாக கேட்டேன்னா, அடுத்த கேள்வி கேட்கறது நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏன்னா பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, தமிழ் மொழி தமிழ்நாட்டோட நிற்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களிலோ வாழ்கின்ற தமிழர்கள், மற்ற நாடுகளிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழை சரியான முறையில் சொல்லிக் கொடுப்பதோ அல்லது அடுத்த கட்டத்தை கொண்டு சேர்ப்பதோ அந்த முயற்சி எதுவும் செய்யவில்லை. ஏன்னா அந்த பிள்ளைகளும் தமிழை மறந்து விடுவார்களோ, அப்படி தமிழை அப்படியே மறந்து போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்துல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த விடயம், நீங்க அந்த நிகழ்ச்சி மூலமாக எடுக்கின்ற இந்த சீரிய முயற்சியானது இது ஏற்படுத்துகின்ற தாக்கம் நிச்சயமாக நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு அது ஒரு உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். ரத்தத்திலே கலந்த உணர்வை நீங்கள் வெளிக்கொருகின்ற அந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன சொல்லலாம்னா, இப்போ தமிழ் ஓசை என்கிற என்னுடைய பல்குரல் சேர்ந்து இசை குழுன்னு சொல்ல உடனே நான் சென்னையில் இருக்கிற என்னுடைய குழுவை கூட்டிகிட்டு வரேன்னு இங்கே நினச்சிக்கூடாது. ஏன்னா அவங்க எண்ணிக்கை பெருது. அவ்வளோ பேர் இங்கே கொண்டு வருகிற பயண செலவை இந்த நிகழ்ச்சியில் இங்கே வேற விடயங்களை நம்ம செலவழிச்சோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நகரத்துக்கு செல்லும் பொழுது அங்கே வாழ்கிற நம்ம தமிழ் பிள்ளைங்களோட குடும்பங்கள்லேருந்து பாடகர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள தான் பாட வைக்கிறோம். இப்போ மான்ட்ரியலில் பண்ணதும் அப்படிதான். மான்ட்ரியலில் இருக்கிற தமிழ் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வச்சு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும். டொரண்டோவில் சென்ற முறை அப்படி தான் நடத்தணும். அடுத்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டு இந்த கோடையில் இங்கே நிகழ்ச்சி டொரண்டோவில் நடத்தும் பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் இதுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த அருமையான பழந்தமிழ் இசை நிகழ்ச்சியை உங்கள் பிள்ளைகளை வைத்து உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பயிற்சி கொடுத்து நடத்துவோம். அதுதான் இது நேயர்களுக்கு ஒரு குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். உங்கள் பிள்ளைகள் அவர் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு பிரபல முன்னணி வரிசையில் இருக்கக்கூடிய இந்த திரைப்பட இசையமைப்பாளருக்கு ஜேம்ஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்க போல, நீங்க உங்க பிள்ளைகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழை பற்றி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு ஐயா அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத ஆவணம் சொல்லுவார், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே நிறைய பேசுவோம் சார். இப்போ தமிழ் பற்று பத்தி பேசணும், நம்ம திரைப்படத்துறை பத்தி பேசணும். உங்களுக்கு பர்சனலா எனக்கு ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நான் இவரை சொல்லுவேன். இது தமிழ் துறை ஆகட்டும் அல்லது திரைப்படத்துறை ஆகட்டும், இதுல நீங்க யாரை சொல்வீங்க? இசையில் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதாவது என்னுடைய திரைப்பட இசை எனக்கு கற்றுத்தந்த குருக்கள்னா எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். தமிழை பொறுத்த வரைக்கும்னா என்னுடைய அம்மாலேருந்து அப்பாலேருந்து தமிழாசிரியர்லேருந்து அது பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒருத்தரை பார்த்து தமிழை நம்ம வளர்த்து கொள்ள முடியாது. திருத்தி கொண்டே வருவதற்கு பலர் உதவி இருக்கிறாங்க. எனக்கு தான் சொன்னேனே, அந்த ஊடகத்தில் என்னோட பயணம் தொடங்கிய பிறகுதான் தமிழையே நான் திரும்பி பார்க்க தொடங்கினேன். அந்த தொகுப்பாளர் நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது தொடக்க காலத்தெல்லாம் பல தவறுகள் தமிழில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் நிறையா பண்ணேன். அப்போ கடிதங்கள் தான் வரும். விமர்சன கடிதங்கள் வரும்போது எங்கேருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் சொல்லுவார், இந்த சொல்ல இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும். சில பேர் எழுதுவாங்க, இது தமிழ் சொல்லலை, இது வட சொல்லுது. இப்படி என்னை செதுக்கி எனக்கு கற்பித்து இவங்க சொல்லும் பொழுது எனக்கு உள்ள ஒரு அச்சம் வர தொடங்கியது. நம்ம ஏதோ விளையாட்டா பேசிட்டு போறோம்னு நினைச்சோம், பார்த்தா இவ்வளவு பேர் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறாங்களேன்னு அந்த அச்சம் வர தொடங்கிய பொழுது நான் தமிழை தேட வேண்டியதாச்சு. அதன் காரணமாக தொழில் ரீதியாக தமிழ் மொழியை வைத்து பிழைக்கிற எனக்கு அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் ஏற்பட்டது. ஏன்னா அந்த சமயத்துல வயதும் கூடிக்கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு அந்த வயதுக்குரிய பக்குவமும் பொறுப்பு வரும். இது எல்லாம் சேர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த தமிழ் சிறப்பானதற்கு காரணம் பொதுமக்களும் பார்வையாளர்களும் என் கூட பயணிக்கிறவர்களும்.
மிக்க நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. கடைசி 2 கேள்வி உங்ககிட்ட. ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவாக தாய்மார்களும் தந்தைமார்களும் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் வந்து இசைத்துறையில சாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கர்நாடக சங்கீதம் கத்துக்கணுமா, இல்ல ஹிந்துஸ்தானி இசை கத்துக்கணுமா, இல்ல வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கணுமா, எது கத்துக்கிட்டா அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும்? எதை கத்துக்கிட்டாலும் எந்த இசைக்கலைஞனுக்கும் உதவும். நம்ம பிள்ளை எங்க வரணும், இல்ல நம்ம பிள்ளை எங்க விருப்பப்படுறான், நம்ம பிள்ளைக்கு எதை மாதிரியான திறமை இருக்குன்றது, இந்த 3 வந்து முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எல்லாருமே போய் சபா கச்சேரி பண்ண போகிறதில்ல, அமர்ந்து கர்நாடக சங்கீத கீர்த்தனை படிச்சுக்கிட்டு பண்ண போகிறதில்ல. நம்ம பிள்ளை திரைப்பட பாடல் தான் பாடணும், அல்லது மெல்லிசை பாடல் பாடணும், சும்மா இண்டிபெண்ட் மியூசிக், ஒரு தனித்த இசை நினைச்சதை பாடல்களை உருவாக்கி அதை பாடணும், இந்த மாதிரி மெல்லிசை இந்த மாதிரி நான் சொன்னால் கர்நாடக சங்கீதத்தோட நுணுக்கங்களுக்கு ஆழங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொடக்க பயிற்சிகள், அலங்காரம், ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, இதெல்லாம் குரல் பயிற்சிக்கு ரொம்பவும் அதை பண்ணிட்டு சில பாடல்களை கற்றுக்கொண்டு இசை குருக்களிடம் ஆசிரியர்கள்ட்ட தெளிவாக சொல்லணும். நான் வந்து கர்நாடக சங்கீத மேடை கச்சேரி பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை, எனக்கு அதில் நாட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நல்ல பாடகரை உருவாக்கணும் என்னன்னு கேட்டால் அவங்க அதற்கான சில வழிமுறைகளை சொல்வார்கள். இது எல்லா குருக்களாலும் முடியுமான முடியாது. அவங்க பெரிய பாடகராக இருக்கலாம், ரொம்ப அனுபவசாலிகளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு ஆசிரியரை மாற்றி தான் ஆகணும். அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நான் இந்த கோர்ட்டில் பயணிக்க இருக்கிறேன், எனக்கு மெல்லிசை பாடணும், திரைப்பட இசை பாடணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நான் அந்த மாதிரி சில என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாடகர்ன்றதை வடிவமைத்து இந்தியாவிலேருந்து இப்போ பலருக்கு அந்த மாதிரி நாங்கள் என்னுடைய ஒரு அகாடமி வச்சுருக்கோம், ஜேம்ஸ் வசந்தன் அகாடமி ஆஃப் மியூசிக். அதில் பல நாடுகளில் இருந்து இப்படி சேர்ந்து படிப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கர்நாடிக் மியூசிக் தான் படிக்கணும்னா நிறைய குருக்கள் இங்கே இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் ஆகி போயிடுச்சு, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ பெரிய ஆள்கிட்டையும் அதை படிச்சுக்கலாம். ஆனால் மெல்லிசையில் நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு என்ன சொல்லி தரணும்னு சொல்கிறதுக்கு நிறைய ஆள் கிடையாது. அது என்னால் முடிந்த வரைக்கும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு உதவுறேன். நிச்சயமாக அது வந்து குறிப்பாக நேர்கள் வந்து இது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஐயா வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் பாதை தெளிவாக இருந்தால் உங்கள் பயணத்துக்கு என்னென்னலாம் ஆவணம் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சரியான நபர்கிட்ட சென்றீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் நினைவு பண்ணணும். ஐயா ஒரு கடைசி கேள்வி உங்ககிட்ட. இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சமுதாயத்தில் வந்து ஒரு திறமை இருந்தாலே ஒரு பெரிய ஆச்சரியக்குறியோட பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில இருந்து இப்போது ஒரு திறமை இல்லை என்றால் பல திறமைகள்ல ஒரு திறமை கூட இல்லை அப்படின்றத ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த பரிணாம வளர்ச்சி ஒரு 50 வருட காலத்துல வந்து இந்த பிள்ளைகள் எதாவது செய்யணும், எதாவது கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உந்துதல் பெற்றோர்களுக்கு, இந்த ஒரு மாற்றம் குறிப்பாக இந்த கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய காலத்துல இந்த அளவுக்கு டேலண்ட்லாம் இருந்தான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் இப்ப பரவலாக ஒரு 100 பேர் இருக்கின்ற தமிழ் குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒரு 80 தமிழ் குடும்பங்கள் வந்து ஒரு இசைத்துறையை சார்ந்தவர்களாகவோ ஒரு வாத்திய கலையோ இசை கலையோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து டேலண்ட் பூல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயம் வந்து இங்கே அதிகரிச்சிருக்கு அப்படின்றது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அதை நீங்கள் இசையமைப்பாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க கம்பேரிட்டிவ்லி? இப்போ வள்ளுவர் நீங்கள் சொன்னீங்க எல்லாருக்குமே இவ்வளோ திறமை இருக்க மாதிரி எல்லாருமே இதில் சிறந்து வளர்ந்துறாங்க. வள்ளுவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து அடக்கி ஒரே குரல்ல தோன்றீர் புகழோடு தோன்றுக அதிலா தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு. ஒருத்தன் பிறந்தாலே வாழ்ந்தாலே அவன் புகழோடு தான் வாழ்ந்தாகணும். புகழ்னா அது எப்படி தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னா ஆடினா பாடினா தான் புகழ் கிடைக்கும், பாராட்டு வரும், அது இல்லை. புகழ் என்றால் பாராட்டு, பிறவன் மெச்சுகிற மாதிரி பாராட்டும்படி வாழணும். நல்லவனாக வாழ்கிறது தான் புகழ். அப்போ சரியானவனாக வாழ்கிறதுனா அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறதோ, சமூகத்துக்கு தேவையானவர்களை செய்கிறதோ, நமக்கு கீழ் நிலையில் இருக்கிறவனுக்கு கை நீட்டி அவனுக்கு உதவுவதோ, இப்படி நிறைய விதத்தில் நீங்கள் பாராட்டோட புகழோட வாழ முடியும். ஏதாவது ஒன்று செய்யலைன்னா நீங்கள் பிறக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் வள்ளுவர் சொல்கிறார். தோன்றலில் தோன்றாமல் நன்று. அப்போ நீ தோன்றுனா புகழோடு தோன்றுக. என்ன பண்ணணும்னா பிறர் மெச்சும்படி சொல்லும்படி ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். அது உங்களுக்கு எதில் திறமை நாட்டம் இருக்குன்றதை பாருங்க, அவ்வளவு. நிச்சயமாக வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பதில், மிக அழகாக வந்து வார்த்தை கோர்வைகளோட மிக அழகாக சொல்லியிருக்காரு. பெற்றோர்கள் குறிப்பாக நேயர்கள் வந்து இதை கவனத்தில் கொள்ளணும். இது வந்து எல்லோருமே வந்து எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து அந்த அணுகுமுறை நம்மளுடைய பாதை பயணம் எல்லாமே தெளிவாக இருந்தோம்னா நம்ம வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும். புகழோடு வாழ்வது என்றால் அது வந்து நல்லவனாக வாழ வேண்டும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். அதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும். யாரையும் பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட இந்த கேள்வியோட நோக்கம். மிக்க நன்றி ஐயா. நீங்க வந்து குறிப்பாக நேயர்களுக்கு இதான் நீங்க இறுதியா சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஒன்றும் இல்லை, எல்லாம் வரும்பொழுதே முதல் முறை தான் ஒரு குளிர்காலத்தில் நான் கனடாவுக்கு வர்றது. அப்போது இங்கே வந்து நம்ம ஊரில் அங்கே
பேக் ஹோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறதெல்லாம் 25 டிகிரி 30 டிகிரி ப்ளஸ், இங்கே -15 20 போகும்னு சொன்னப்ப எல்லாம் பயமுறுத்துனாங்க. ஆனால் இங்கே வந்தப்போ குளிராக இருந்தது. இந்த குளிருடைய தன்மை தாக்கம் தெரியாமல் கதகதப்பாக இருந்ததுக்கு காரணம் வாமான பீப்புள், இந்த மக்களுடைய அன்பு. இதுக்கு நடுவில் வந்து குளிர் தெரியாமல் நாங்கள் அழகாக வாழ்ந்துட்டோம். இப்போ நயாகராவுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி போய் -20 நடந்து மகிழ்ந்து சந்தோஷமாக நாங்கள் திரும்பி வந்தோம். அதற்கு காரணம் இங்கே எங்களை தமிழ் இனமாக, தமிழ் குடும்பத்தின் ஒரு மகனாக நினைத்து எங்களையும் பாராட்டி சீராட்டி வரவேற்கிற நீங்கள் தான் காரணம். குளிர் தெரியாமல் எங்களை இங்கே வைத்து கொண்டதற்கு உங்களுடைய உணவு, உபச்சாரம், அன்பு, நீங்கள் காட்டுகிற பரிவு, இது எல்லாமே பல ஆண்டுகளாய் நான் அனுபவித்திருந்தாலும் இந்த கனடா நாட்டில் நேரடியாக வந்து இந்த ஈழத் தமிழ் குடும்பங்களிலும் இந்திய தமிழ் குடும்பங்களிலும் நான் பார்க்குற இந்த அன்பு ஒரு சிறப்பான தனி இடத்தை என் மனதில் தந்திருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. நீங்க கலையகத்தில் இன்னைக்கு வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டிக்கு அனுசரணை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நான் வந்து குறிப்பா உங்களுடைய திரைப்படத்துறை வளர்ச்சியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நேர்களுக்கே தெரியும். நீங்க இன்னும் பல திரைப்படங்கள், பல சூப்பர் ஹிட் பாடல் தந்து எங்களுடைய மனதில் நீங்க இடத்தை பிடிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனைகளோடு, அதை தாண்டி தமிழ் ஓசை, தமிழுக்குண்டான அங்கீகாரம், அதுக்கு நீங்க எடுக்கின்ற சீரிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைய எங்களுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள் நேர்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா. மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே, வணக்கம்.